நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நண்பர்களால் பாதிக்கப்படாதவங்க யாரும் இருக்க முடியாது. நான் கல்லூரியில் படிக்கிறப்ப கல்லூரியில் இசைக்குழு இருந்துச்சு. அந்த இசைக்குழுவில் நல்லா பாடுறவங்களுக்கெல்லாம் பாட்டு ட்ரைனிங் கொடுத்து எங்கள் காமர்ஸ் ப்ரொஃபஸர் இசை குழு அவர் தான் இசைக்குழுக்கு இன்சார்ஜ். அப்போ வந்த ஃபேமஸான பாட்டுகளுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டை கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதில் ஒரு பையன் 16 வயது நிலை இளையராஜாவோட டைட்டில் சாங் பாடுறான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாப் சாங் ஒன்று பாடுறான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல என்னடி மீனாட்சி அந்த பாட்டு பாடினான். எங்கள் வாத்தியார் என் குரலுக்குன்னே ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிட்டார். ஜேசுதாஸ் பாடின ஒரு பாட்டு, அது ரொம்ப மைல்டான மெல்லிசையான பாட்டு. வேணாம் சார் இந்த பாட்டு, டேய் இதை நீ பாடுறா உனக்கு பயங்கரமாக பேர் கிடைக்கும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. அது என்ன பாட்டுனா, உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்தன் உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம், இந்த பாட்டு. ஆனால் நான் இந்த பாட்டை பாடினதுக்கு பிற்பாடு இப்போ நீங்கள் கை தட்டுறீங்க, நான் பாட்ட அவமானம் எனக்கு தானே தெரியும். இந்த பாட்டை பாடினோன்னு எல்லாம் அமைதியாக ஓன்னு கூடயே ஒரு சவுண்டை விட்டான். உன்னிடம் ஓய் அப்படின்னா வேர்த்து தொப்பையா நனைஞ்சு. அதுக்கு அடுத்து ஒருத்தன் பட்டிக்காட்டு ராஜாங்கிற படத்தில் பயங்கரமான ஃபாஸ்ட் சாங். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடு தான் பாப்பா. அவனுக்கு கூடயே கை தட்டுறாங்க. சோளம் விதைக்கையில் அப்படின்னா எந்திரிச்சு ஆடுறேன் அவனுக்கு. எனக்கு ஓன்னு கத்தி உட்கார வச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டான்ஸாக கூட நான் பாடல. போய் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், நான் இப்போவே சொன்னேன்ல சார் இந்த பாட்டு வேணாம்னு. அவங்கெல்லாம் கைதட்டு வாங்கினாங்க. எனக்கு இப்படி வேதனையாக இருக்கே சார். சரி நல்லா பாடினேன், இருந்தாலும் பரவாயில்லடா, அவனுங்க கைதட்டுறதுக்கு என்ன செய்வா. ஆனால் எனக்கு ஒரே அந்த பயலுக பேர் வாங்கிட்டாங்களே, நம்ம அப்படின்னு சாப்பிட்றப்ப கூட அது ஞாபகம் வருது. இதில் லந்து வேறு பண்ணுறாங்க. அவனுங்க செட்டு இருப்பாங்கல்ல, அந்த கைதட்டு வாங்கின பயல்களுடைய குரூப்பு, அவங்க அங்கிட்டு கடந்து போகிறப்ப நேடம் அப்படி நக்கல் பண்ணுறேன். எனக்கு அப்படியே என்னடா அடுத்த பாட்டு பாட வரைக்கும் விடமாட்டாங்க போல இருக்கு நம்மளை அப்படின்ட்டு. இந்தரா உன்னிடம் போகிறாரு அப்படிங்கிறேன். இந்தரா ஜேசுதாஸ் தம்பி குழஞ்சு படித்தான்ல அப்படின்ட்டு கேவலப்படுத்துகிறாங்க, லந்து பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய குரூப்பு. எனக்கிட்ட ஒரு 3 பேர் தான் இருந்தான். எனக்கு அப்படித்தான். அவனுக்கு சொன்னான், என் மாப்பிள்ள அடுத்த நிகழ்ச்சியில் உனக்கு ஒரு நல்ல பாட்டு நாங்களே செலக்ட் பண்ணி கொடுக்குறோண்டா, நீ கைதட்டு வாங்கி கேட்டுற மாப்பிள்ள அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்போ சிலோனில் பப்பிசை பாடல்கள்னு ஒரு பாட்டு வந்துச்சு, சுராங்கனி சின்ன மாமியன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை ட்ரைனிங் எடுத்து எங்கள் ப்ரொஃபஸர் கிட்டார் வாசித்து அந்த பாட்டை நான் பாடினேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச கைதட்டு, சின்ன மாமியே உன் செல்ல மகளெங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அடவாட மருமகா என் அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால் சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா மாலு கண்ணாவா மாலு 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 சுராங்கனிக்கா மாலு சுராங்கனிக்கா மாலு கண்ணாவா. அவ்வளோ இதே மாதிரி தான் கைதட்டு அப்பா அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த 3 மாதம் எனக்கு ஆறுதல் கொடுத்தது யாருன்னா அந்த 3 பேர் தான். அவங்க லந்து பண்ணுறதுலாம், மாப்பிள்ள அழுகாத மாப்பிள்ள சாப்பிட்றா அந்த தயிர் சாதத்தை 2 வாய் இப்படி வைப்பேன், நீடம் அப்படி வேணாம்டா அப்படின்னு சாப்பிடவே முடியாது. அப்படி கூனி குறுகி போயிருந்த என்ன உற்சாகப்படுத்தி அந்த பாட்டை பாட வச்சு கைதட்டி, நீயும் பின்னாடி பாடுவடா அப்படின்ட்டு எனக்கு உற்சாகம் கொடுத்த அந்த 3 நண்பர்கள் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி அப்படியே வாரான். இதுதான் மற்றவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்கிறது. மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா பெத்தவங்களா மற்றவங்களா? ஒரு 3 வயசு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தலான்னு போனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்கிறான். அந்த குழந்தை ப்ரீகேஜி தான் சேர்த்த போகிறோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்கிறான். என்ன சார் படித்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறான், ஆல்ஃபபெட்ஸ்
நம்பர், போயம், ஏதாவது 2 ரைம்ஸு, ஷேப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த குழந்தை ப்ரீகேஜியில் போய் கற்றுக்க போகிறத முன்னாடியே அவங்க அப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுக்கணுமா. அவங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தை அதில் பாஸ் பண்ணால் தான் அது ஸ்கூலுக்கே போக முடியும். அங்கே மற்றவங்களையும் புத்தகங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தினது பெற்றவங்க தான். வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் தம்பி உள்ளே போப்பா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள பாப்பா தம்பி வந்து உட்காந்து இவங்க கூட பேசு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அது நல்லவங்கன்னு. ஆக மற்றவங்களை அறிமுகப்படுத்துறது பெற்றவங்கன்னு நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேங்க ஐயா. சில வீட்டிலலாம் யாராவது வந்தோன்னா போன்னு உள்ளன்னு சொல்ல மாட்டான், ஆக்ஷன்லேயே போக சொல்லிடுவாங்க. வில்லங்கமான பையன் வந்திருக்கேன், பிள்ளைகளெல்லாம் இப்படியே சொல்லுவேன் அப்படின்னா அவங்க ஓடிடுவாங்க. ஏன்னா வந்திருக்கவன் ரொம்ப ஆபத்தான பையன், பிள்ளைகளை ஒரு வழி பண்ணிடுவான்ட்டு. சில பிள்ளைங்களை போய் மடியில் உட்காந்து அந்த அங்கிள்கிட்ட பேசுகிறான், அந்த மாமாட்ட பேசுகிறான், டே பேசுகிறான், டான்ஸ் ஆடி காட்டுறான், பாட்டு பாடி காட்டுறாம்மா. என்ன காரணம்னா நம்பிக்கை. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்த உடனே ஒரு செம்பில் தண்ணி கொடுப்பான். எதுக்காக அப்படி கொடுக்குறான்ட்டு இது வரைக்கும் யாராவது எதுக்கு தண்ணி கொடுக்குறான்னா இதோடு முடிச்சுட்டு ஓடிடு, வேறு எதுவும் திங்கிறதுக்கு உட்காந்துடாத அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த தண்ணியை வாங்கி அவர் குடிச்சிட்டாருனாலே என்ன அர்த்தம்னா அந்த வீட்டின் மீது அவர் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இனிமே அவரை தொடர்ந்து இந்த இடத்துல உட்கார வைக்கலான்னு அர்த்தம். அதனால் மற்றவங்களை அறிமுகப்படுத்துகிறதே பெற்றவங்க தான். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோர் ஒளிர் ஓவியம், இரு உயிர் ரெண்டும் சேர்ந்து இங்கே ஓர் உயிரானதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே அப்படின்னு பாடுறாருங்க ஐயா ஒரு தந்தையின் தாலாட்டு. ஐயா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு சாதனையாளனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பொண்ணு இருப்பான்னு. அதை இந்த காலத்து பயலுக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ப்ரூக்ஃபீல்ட்ஸில் இருப்பாளா, ஃபன்மாலில் இருப்பாளா, தியேட்டரில் இருப்பாளா, பார்க்கில் இருப்பாளா, பீச்சில் இருப்பாளான்னு தேடுறாங்க. இவங்களுக்கு தெரியல அந்த பொண்ணு 6 ரூமில் அடுப்பு ஊதிட்டு இருக்க அவங்க அம்மானு இவங்களுக்கு தெரியலைங்க ஐயா. ஐயா கடைசியாக ஒரு கவிதை சொல்கிறேன். பத்தியம் பல இருந்து 10 மாதம் என்ன சுமந்து பெத்தெடுத்த என் தாய்க்கு நிகர் யாரும் இல்லை, தத்தி தத்தி பேசையில் தங்க தமிழ் மொழி சொல்லி தந்து தலையாட்டி ரசித்த என் தாய்க்கு நிகர் யாரும் இல்லை, படிக்கும் பருவத்தில் பக்குவமாக தலைவாரி படிக்க சொல்லி தந்த என் தாய்க்கு நிகர் யாரும் இல்லை, விடிய கால நாம் படிக்க விடியும் முன்னே எழுந்திருப்பா வெற்றி தந்த தாயே உனக்கு நிகர் யாருமே இல்லை. ஐயா கோவை மாநகரில் போன வாரம் ஒரு மீள முடியாத ஒரு துயர சம்பவம் போன மாதம். அதை கண்டு இளைஞனான என் நெஞ்சு பொறுக்கதில்லை. உடனே என்னுடைய இயக்கத்தார் எல்லாருமே சேர்ந்து ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பிரசுரத்தை தயாரித்தோம். அந்த செய்தி என்னன்னா, மதுபான கடைக்கு போனேன் நான். சென்ற மாதம் நான் ஒரு மதுபான கடைக்கு போனேன். ஒரு மதுபான கடை இல்லை, கோவையில் இருக்கிற எல்லா மதுபான கடைகளுக்கும் போனேன். எதுக்குன்னா மது வாங்க இல்லை. அந்த விற்பனையாளர் இடத்துல போய் வேண்டோம், ஐயா 21 வயதிற்கு கீழ்ப்பட்ட இளைஞர்கள் வந்தா தயவு செய்து கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்களும் ஒரு மகனை பெற்றிருக்கீங்க, அந்த மகன் நாளை உலகை ஆள பிறந்தவன், அதை மறந்துடாதீங்க. அப்ப என் பின்னாடி முக்கி என்னையே தள்ளி விட்டுட்டு ஒரு மகனை பெற்றவர் என்னை தள்ளி விடுகிறார். அவரும் பெத்தவர் தான், எனக்கு மற்றவர் தான். ஆனால் நான் அவர் அப்படி பார்க்கலையே. ஏங்க அந்த மகனுக்கு வாழ்க்கை என்னங்க? அந்த பெத்தவன் அப்படி குடிகாரனா இருக்கா, ஆனால் அவருக்கு பெயர் குடிகாரனா? குடிகாத்த குமரன் வாழ்ந்த அந்த திருப்பூரில் மாநகரிலே, கொங்கு மாநகரிலே அந்த குடிகாரர் என்ற பட்டத்தை அவர் சுமக்க வேண்டும். ஒரு குடிமகன் என்ற பட்டம் இந்த வாழ்க்கையில் இருக்குல்ல, அதை ஏங்க அவன் மறந்துட்டான்? ஆக ஒரு பள்ளிக்கூடம் எங்கு திறக்கப்படுகின்றதோ அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்பார்களே, என்ன பொருள்? படிக்க படிக்க குற்றங்கள் குறைகிறது, பாமர மக்களும் பகுத்தறிவு மாண்பாக மாறுகிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், எல்லாரும் படிக்கணும், படிக்காமல் ஒன்றும் முடியாது. ஏங்க நான் கேட்குறேன், அந்த பெத்தெடுத்த அந்த தாய் பெத்து போடுறா,
வளர்க்குற அந்த மகன் எப்படி இருப்பான்? ஒரு அறிவாளியா, ஒரு சாதனையாளனா, ஒரு விஞ்ஞானியா, ஒரு பொறியாளரா, ஒரு மருத்துவனா மாறணும். இப்படிப்பட்ட அறிவார்ந்த ஒரு சாதனையாளனா மாறணும் தான் உங்களை பெற்ற தாயும் நினைப்பாளே தவிர, பெற்ற தாய் அந்த மகனை மட்டும் பார்க்க சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான்ல. ஆசிரியருங்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த அறிவை ஊட்டி அவனை ஒரு அறிவார்ந்த சாதனையாளனாக மாற்ற வேண்டும் தானே அந்த ஆசிரியரும் செய்கிறீங்க. ஆக எல்லாருமே செய்கிறது அந்த அறிவுக்காகத்தாங்க. அது யாருனாலும் மறுக்க முடியுமா? நல்ல புத்தகங்களை வாசித்தால் உங்களது வாழ்க்கைக்கு புகழாரம் என்பது உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பெற்ற தாய் தந்தையரும் உடன் வரார், உற்ற உறவினர்களும் உடன் வரார், நற்றமிழ் நண்பனும் உடன் வரார், மற்றவர்களும் உடன் வரார். கற்ற கல்வியோடு உற்ற துணையாய் என்றும் உடன் வருவது புத்தகங்களே. மாணவருடைய முன்னேற்றத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆசிரியர்னா, செகண்ட் என்ட்ரி யார் தெரியுங்களா? நண்பர்களுங்க. நண்பேண்டா அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய மனசுல ஒரு பொலிவு வருது பாருங்க, ஒரு உற்சாகம் பிறக்குது பாருங்க. ஒரு இன்டர்வல் டைமுங்க, ஓடுறான். எங்க ஓடுறான் தெரியுங்களா? நண்பனை பார்க்கறக்கு ஓடுறாங்க. ஒரு சின்ன முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அந்த முட்டாயை காக்கா கடி போட்டு நீ பாதி சாப்பிடு நான் பாதி சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து சாப்பிட்றவன் யாருங்க? நண்பனுங்க. சாப்பாடு கொண்டு வரலையா? இந்தாப்பா என்ன சாப்பாடு சாப்பிடு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேடைக்கு போறான், ஏதோ ஒரு போட்டிக்காக போறான், நல்ல ஷூ இல்லை, இந்தாப்பா என்னோட ஷூவா போட்டுட்டு போன்னு கழட்டி கொடுக்கறது யாருங்க? நண்பன் தானுங்க. போட்டுக்கிற சட்டை கழட்டி கொடுக்கக்கூடியது யாருங்க? நண்பனுங்க. அதனாலதான் என்னுடைய மாணவன் எழுதுனான். என்னுடைய மாணவன்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன், தம்பி இந்த உலகத்துல உனக்கு எத்தனை நண்பர்கள் அப்படின்னு ஒரு வினாவை கேட்டேன். அவன் சொன்னான், அம்மா எனக்கு உலகமே நண்பர்கள் தான் என்று சொன்னானே. இதை விட யாராவது மறுத்து சொல்ல முடியுங்களா? அதாவது ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான் நண்பன். பின்னாடி நின்று நண்பன் கை தட்டி கொடுக்குறான். மெதுவாக தட்டுறான், ஓடுறான். இன்னும் கொஞ்சம் வேகமாக தட்டுறான், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறான், இன்னும் கொஞ்சம் வேகமாக தட்டுகிறான். அவன் ஜெயித்து காட்டுறானே. அவன் தட்டக்கூடிய ஒவ்வொரு தட்டலும் அவனுக்கு 1000 கைதட்டல்களை வாங்கி கொடுக்குதுங்க. இதை யாரும் மறுத்து சொல்ல முடியுமா? அதனாலதான் ஒருத்தன் சொல்றான், அழகா ஒரு கவிதை வரிகளில் சொல்றான், உனக்கு ஏதாவது துன்பம் வந்தா நீ உன் நண்பன்கிட்ட சொல்லாத, அந்த துன்பத்திடம் போய் சொல், எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கின்றான் என்று சொல்றானே. இதை யாராவது மறுத்து சொல்ல முடியுங்களா? அதாவது நண்பர்களுக்கு அடுத்தபடியாக யார் என்ட்ரி ஆகிறாங்கன்னு சொன்ன ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்துல வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். எப்படின்னு சொன்னா, சாதாரணமா சென்னிமலையில பிறந்த குமரன் வறுமை காரணமாக பிழைக்கிறதுக்காக திருப்பூர் வந்திருக்காங்க. ஒரு நாள் காந்தியடிகள் அங்க நின்று உரையாற்றிட்டு இருக்கார் நொய்யல் ஆற்றங்கரையில. அந்த வழியாக வந்த குமரன் அவர்கள் அதை பார்க்கிறார். காந்தியடிகளுடைய பேச்சை கேட்கிறார். கேட்டு அந்த பேச்சினால் ஈர்க்கப்பட்டு அன்னைக்கே போய் தன்னுடைய சம்பளத்தை வாங்கி கதராடை உடுத்தி அந்த நாட்டுக்காக பாடுபட்ட குமரன் காந்தியடிகளுடைய பேச்சை கேட்டு இருக்காவிட்டால் சென்னிமலை குமரனாகவே இறந்து போயிருப்பான். சென்னிமலை குமரன் ஒரு கொடிக்காத்த குமரனாக நமக்கு கிடைத்திருப்பானான் யாராவது சொல்ல முடியுங்களா? இப்படி வழிகாட்டக்கூடிய மற்றவர்கள் இருக்கின்றார்கள். நாம் கரம் பிடித்து செல்ல தயாராக இருந்தால் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்தை தீர்மானிப்பது மற்றவர்களே. இன்றைய காலகட்டத்துல ஏட்டுக்கல்வியை தான் சொல்லி தராங்க, யதார்த்த கல்வியை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லையா? a+b² = a²+b²+2ab ஒரு ஃபார்முலா சொல்லி தராங்களே, அந்த ஃபார்முலா எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுதுன்னு அவங்க சொல்லி தராங்களாயா? அது மட்டும் இல்ல, கம்பன் எழுதின பாட்டை அடிப்பிரலாம எழுதணும்னு சொல்லி தரவங்க கம்பனை மாதிரி எழுதுன்னு சொல்லி தந்திருந்தா இன்னைக்கு நாங்களும் கம்பனை போலவும் திருவள்ளுவரை போலவும் இளங்கோவை போலவும் உருவாகி இருப்போம்யா. சுவாமி விவேகானந்தர் வந்து அழகா சொல்வாரு, the education once he stands the own leg that the education is the real education அப்படின்னு சொல்வாரு. அதாவது எந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சொந்த கால நிக்கிற திறமையையும் தகுதியையும் சொல்லி தருதோ அந்த கல்விதான் சிறந்த கல்வின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சிறந்த கல்வி யாருக்குமே கிடைக்கிறது இல்லையா? வெறும் ஏட்டுக்கல்வியை தான் சொல்லி தராங்க.
ஒன்றும் இல்லையா, சமீபத்தில் நடந்த சமூக ஆய்வறிக்கையின்படி உலகத்தில் இருந்த தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களை வெளியிட்டாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் கூட இடம்பெறலன்னு சொன்னா நம்ம கல்வியில அடைய வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்க மாணவனோட முன்னேற்றத்தை கல்வி தான் தீர்மானிக்குது, அதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணமா இருக்காங்கன்னு? ஐயா, இன்னைக்கெல்லாம் பாட புத்தகம் மட்டும்தாயா வேத புத்தகமா இருக்கு. +2 வரைச்சும் மனப்பாடம் பண்ணி படிச்சு படிச்சு எழுதி எழுதி டெஸ்ட் மேல டெஸ்ட் எழுதி எழுதி +2க்கு அப்புறம் டாக்டராவே இன்ஜினியராவே நினைச்ச பையன்லாம் இன்னைக்கு மென்டலா சுத்திட்டு அலைகிறாயா? இதுதான் படிப்பாயா? ஒன்றும் இல்லை, ஒரு பையன்ட்ட நான் போய் கேட்டேன், தம்பி ஏன்டா ஸ்கூல் போகலன்னு கேட்டேன். எனக்கு படிக்க பிடிக்கலக்கான்னா. ஏன்டா பிடிக்கல? அது பிடிக்கலக்கா. சரி, நீ எந்த மாதிரி தான் படிக்கணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், இலக்கணம் இல்லாத தமிழை கேட்டேன், கிராமர் இல்லாத இங்கிலீஷ் கேட்டேன், ஃபார்முலா இல்லாத மேக்ஸை கேட்டேன், சர்க்கியூட் இல்லாத சயின்ஸை கேட்டேன், ஹிஸ்டரி இல்லாத சோசியல் கேட்டேன். இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை, படிப்பே படிப்பே வேண்டாம் என்று டிசி 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 கேட்டேன்னு சொல்றாயா? இதுதான் முன்னேற்றமா? வைரமுத்து கூட இவ்வளவு சிந்திச்சு எழுதியிருக்க முடியாதியா? சார், அதில் ஒன்றை மட்டும் விட்டுட்ட நிவேதிதா, ஃபெயிலாக்காத வாத்தியார் கேட்டேன். முக்கியமான பாயிண்ட்ல. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்போ குறுக்க வந்தாலே கேள்வியை போட்டுருதுங்க. கேளுப்பா. ஐயா, லவ்னா என்னய்யா? ஐயோ, இப்படி ஒரு கேள்வியை போய் என்கிட்ட லவ்னா அன்பு இல்லையா? அப்புறம் அது இல்லவே இல்ல. லாஸ் ஆஃப் மணி, அவுட் ஆஃப் மைண்ட், வேஸ்ட் ஆஃப் டைம், எண்ட் ஆஃப் லைஃப் யா. இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லைப்பா. ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். 20 வருஷமா பெத்து வளர்த்த உங்க பெத்தவங்களை விட 20 நிமிஷத்துல வந்த அந்த மத்தவனா உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தீர்மானிக்க போறான். ஐயா, இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்குங்களா? ரொம்ப அழகா இருக்குமா? ஐயா, இந்த ட்ரெஸ் எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுயா. ஐயா, நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அழகா இருப்பேன்னு தேடி தேடி வாங்கி கொடுக்குற என்னோட பெத்தவங்க, நான் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருப்பேன்னு தேடி தேடி ஊட்டி விடுற என் பெத்தவங்க, நான் எந்த மாதிரி படித்தா நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லி தேடி தேடி ஸ்கூலையும் காலேஜும் சேர்க்குற என்னோட பெத்தவங்க, நமக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தீர்மானிக்க தெரியாதாயா? ஒன்றும் இல்லை, நான் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு போகிறேன்டி, பேச போகிறேன் அப்படின்னு. உடனே என் ஃப்ரெண்டு சொன்னா, ஐயோ சாமி, நீ பேசுறதை என்னாலே கேட்க முடியல, இதுல டிவியில வேற போய் பேச போறியான்னு கேக்குறாங்கய்யா. நம்ம பிறந்ததுல இருந்து பாலூட்டி சீராட்டி நம்மளை படிக்க வச்ச பெத்தவங்களோட நிலைமை கடைசியில எப்படி தெரியுமாயா இருக்கு? மூத்த பிள்ளை மேல தெருவில், இளைய பிள்ளை கீழே தெருவில், 2 பேரையும் பெத்தெடுத்த நானோ நடுத்தெருவில்னு ஒரு தாய் கதறி அழறாங்கய்யா. இன்னைக்கு பெத்தவங்களோட நிலைமை இப்படிதாயா இருக்கு. இருந்தாலும் தாம் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா முதல்ல அந்த இடத்துல கதறி அலறது ஒரு பெத்தவங்க தாயா. எடுத்துக்காட்டா தர்மபுரி தீ விபத்து எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்தோட மனசையும் உருக்குன ஒரு விஷயம். ஒரு தாய் கல்லூரிக்கு போன மக பேருந்து தீ விபத்துல இறந்துட்டாங்க ஒரு செய்தியை கேட்டதும் ஒரு தாய் கதறி அலறாங்க. எப்படி தெரியுமாங்கய்யா? நந்தவனோ கண் திறக்க நடந்து வரும் செல்லமவ, வந்துருவா என நினைச்சு வாசலில காத்திருந்தேன், மலர்ந்த முகம் பூவால மணக்க வைக்கும் செல்லமவ, வார திசை பார்த்து வழி மேல காத்திருந்தேன், வண்டியில வந்திறங்கி வண்ணமையில் நுழையிறப்ப ஆரத்தி எடுக்கத்தான் கரைச்சு வச்சேன் மஞ்ச, மணமா மணக்குறைய மாமதுர மல்லிகைய பொணமா தூக்கி வந்து போட்டாங்க வீட்டுக்குள்ள, ஊனு உசுறு எல்லாம் உம்மியா உதிர்தடி, மான பறிகொடுத்த மனசெல்லாம் பதறுதடி, வாயக்கட்டி வைத்த கட்டி மனசுக்குள்ள கோட்டை கட்டி, கோயமுத்தூர் அனுப்பி வச்சு கொலை விளக்க படிக்க வச்சேன், கோயிலுக்கு போறதுக்கு கூடையில பூ பறிச்சேன், பூ பறிச்ச கூடையில தீ பிடிச்ச நாயம் என்ன, குப்பைகளை தீ வச்சு குளிர்காயும் ஊருக்குள்ள இந்த கொழுந்துகளை தீ வச்சு குளிர்காஞ்ச பாவி யாரு, பெத்த வயிறறிய பேதரிச்ச மனமெறிய சுத்தி நெருப்பெரிய என் புள்ள கத்துனது கேட்கலையான்னு அந்த தாய் கதறின கதறல், அந்த அழுகை, அந்த கண்ணீர், அந்த ஏக்கம் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனா அதை காட்டிலும் ஒரு படி பெத்தவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாணவனுடைய வெற்றியையும் தீர்மானிப்பது, முன்னேற்றத்தை தீர்மானிப்பது பெத்தவங்களே